ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்விரான்மெண்டல் ரெக்கார்டு எப்படி எழுதுறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பிஎட் ரெக்கார்ட் வைஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெக்கார்டு இவிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ரெக்கார்டு தான் பார்க்க போகிறோம். மொத்தம் ரெக்கார்டில் 20 ரெக்கார்டு உங்களுக்கு இருக்குது, லெசன் பிளானோட சேர்த்து. ரெக்கார்ட்ஸ் வந்து 18 ரெக்கார்ட்ஸு, லெசன் பிளான் ஸ்பைரல் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதோடு சேர்த்து மொத்தம் 20 ரெக்கார்ட்ஸு. அதில் ஒன்று தான் சுற்றுச்சூழல் ரெக்கார்டு. இந்த சுற்றுச்சூழல் ரெக்கார்டு நம்ம எதுக்காக எழுதுகிறோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற பகுதியை நம்ம வந்து தூய்மையாக வச்சுக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? பொதுவாக பார்க்கும்பொழுது வெளியில் நம்ம என்ன தான் வந்து நியூஸ் பேப்பர்லேயும் மேடைகள்லேயும் நம்ம பேசினா கூட, அந்த பள்ளி கல்வியில் அந்த குழந்தைங்களுக்கு படிக்கும் பொழுதே சுற்றுச்சூழலை பற்றி நம்ம சொல்லி கொடுத்துட்டோன்னா, அவங்க அதை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் அதை ஃபாலோ பண்ண வச்சுருவாங்க. ஸோ அந்த வகையில் தான் எல்லா இடங்கள்லையுமே இன்றைய காலகட்டத்தில் சுற்றுச்சூழல் கல்வி அமைக்கப்பட்டிருக்கு. எல்லா பாட புத்தகங்களையும் இருக்குது. நம்மளுடைய இந்த ரெக்கார்டு இந்த பாடத்தில் எப்படி எழுதணும் அப்படின்றது கண்டென்ட்டு கொடுத்துருக்கு. இது வந்து காமன் ரெக்கார்டு தான் அப்படிங்கிறதுனால, பொதுவாக சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடியது என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம எழுதலாம். அதுக்கான அவேர்னஸ் பற்றி சொல்லலாம். எந்த மாதிரியான சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய இது அப்படிங்கிறத பற்றி, நில மாசுபாடு, நீர் மாசுபாடு, இதை பற்றி எல்லாமே சொல்லலாம். சுனாமி, பூகம்பம், நிலச்சரிவு, இதை பற்றியும் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம எப்படி ரெக்கார்டு எழுதுறது அப்படிங்கிறதுக்கான கண்டென்ட் வைஸாக பார்த்துடலாம். சீற்றங்களில் என்னெல்லாம் நடக்குது, சுனாமி, பூகம்பம், இந்த மாதிரி காமனாக நம்ம எதை வேணாலும் எழுதலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இவிஎஸ் ரெக்கார்டில். இந்த ரெக்கார்டில் இருக்கிறது சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படின்னா என்ன, முன்னுரை எந்த மாதிரி எழுதணும், உயிரி மண்டலம் அப்படின்னா என்ன, சுற்றுச்சூழல் சீரழிவிற்கான காரணங்கள் என்ன, சுற்றுச்சூழல் சீரழிவினாலே தோன்றக்கூடிய சமூக பொருளாதார பாதிப்புகள் என்ன, அதே மாதிரி ஏற்ற சீற்றங்களும் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன, சுற்றுச்சூழல் பாதுகாப்புடைய நோக்கங்கள் என்ன, சுற்றுச்சூழல் கல்வி எந்த மாதிரி, அதுக்கான அவேர்னஸ் எப்படி கொடுக்கணும், அதே மாதிரி சுற்றுச்சூழல் கல்வியுடைய வளர்ச்சி, நீடித்த நிலையான வளர்ச்சி எப்படி இருக்கணும், சுற்றுச்சூழல் கல்விக்கான வழிகாட்டு கொள்கைகள், சுற்றுச்சூழல் தினத்தை எப்படி நம்ம கொண்டாடுறது, சுற்றுச்சூழலை பற்றி ஆசிரியர் கிளாஸ் ரூமில் எப்படி டீச் பண்ணணும், இதை பற்றி எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம இந்த ரெக்கார்டில் பார்க்க போகிறோம். சுற்றுச்சூழல் கல்வி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்மளை சுற்றி இருக்கிற இடங்களில் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அசுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிலநடுக்கம், பூகம்பம் இதெல்லாம் வராமல் தடுக்கிறது எப்படி, அப்படி வந்துச்சுன்னா நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறது எப்படி, இந்த மாதிரியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். நிலம், நீர், காற்று, ஆகாய, நெருப்பு அப்படிங்கிறது ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐம்பூதங்களால் உருவாகினது தான் இந்த பூமி. இது இல்லாமல் நம்மளுடைய உலகம் இயக்காது. கண்டிப்பாக இதோடு சேர்ந்து தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் இருக்கும். உயிருள்ள மற்றும் உயிரற்ற எல்லாத்துக்குமே சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மை சுற்றிலும் இருக்கிற அமைப்பு தான் சுற்றுச்சூழல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னெல்லாம் இருக்குது நம்மளை சுற்றியும், நெடிதுயர்ந்த மலைகள் இருக்குது, பசுமை காடுகள் இருக்குது, கிழிந்து செல்லக்கூடிய ஆறுகள் இருக்குது, சமுத்திரங்கள் இருக்குது, குட்டைகள், ஏரி எல்லாமே இருக்குது. அதில் வந்து அதே மாதிரி கனிமங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த கனிமங்களான தாது உப்புக்கள், அதே மாதிரி நிலக்கரி, பெட்ரோலு, இது எல்லாமே கூட நம்மளை சுற்றியும் இருக்கிறது தான். இது மாதிரி எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கும் பொழுது அதில் சுத்தமும் இருக்கும், அசுத்தமும் இருக்கும். நம்மளை நம்ம சுத்தப்படுத்திக்கிறது எப்படி, நம்மளுடைய சொசைட்டியை சுத்தப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு ஸ்கூல் படிக்கும் பொழுதே நம்ம சொல்லி கொடுத்துடணும். உயிர் வாழ்கிற பல்வேறு சிற்றினங்களுக்குடைய பொருட்களுக்கும் ஆற்றலுக்கு இடையே நடைபெறுகின்ற இடைவினைகள் தான் நம்ம வந்து ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துது. இந்த அமைப்பு தான் நம்ம சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கிற இடங்களை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிற பட்சத்தில் தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் வந்து சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் இந்த நம்ம சுற்றுச்சூழல் கல்வியை பற்றி ஸ்கூலில் படிக்கும் பொழுதே அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோன்னா, அவங்களுடைய வளர்கின்ற நிலையில் அவங்களும் சுத்தமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது வந்து எல்லார்கிட்டையுமே கொண்டு போய் சேர்ப்பாங்க. சுற்றுச்சூழல் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காலத்தில்
மனிதனை சுற்றியுள்ள ஒட்டுமொத்த நிலை தான் நம்ம சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்றோம். அந்த சுற்றுச்சூழல 3 வகையா பிரிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயற்கையான சுற்றுச்சூழல், நேச்சுரலா இருக்கிறது. அதே மாரி சமூக சுற்றுச்சூழல், சமூகத்தால் ஏற்படுகின்ற தீமைகள், பாதிப்புகள், நன்மைகள் எல்லாமே சேர்ந்தது. அதுக்கடுத்து உளவியல் சுற்றுச்சூழல், நம்மளுடைய சைக்காலஜிக்கல் பிரகாரமாக கிடைக்கின்ற அந்த சுற்றுச்சூழல் அமைப்பு. இயற்கையான சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது, இது மனிதனுடைய நுண்ணறிவு மற்றும் ஆற்றலுடைய தாக்கத்தினால அப்பாற்பட்ட அனைத்தையும் இயற்கை பொருட்கள உள்ளடங்கினது தான். இயற்கைக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. இத மனிதனால தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா கூட தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா, இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பார்க்கும் பொழுது, பூகம்பம், நிலநடுக்கம், சுனாமி, அதிகப்படியான மழை வெள்ளம் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சமீப காலமா கூட நெறைய தண்ணி அதிகமாகி, மழை அதிகமா எவ்வளோ உயிர்கள் சேதமாச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இயற்கையா நிகழக்கூடிய மாற்றங்கள். இது காற்று, நீர், நிலம், மலைகள், சூரியன், சந்திரன் இது எல்லாத்தையுமே அடங்குனது தான். சமூக சுற்றுச்சூழல் அப்படின் பொழுது, மனிதர்கள் சேர்ந்த அமைப்பு தான் ஒரு சமூகம் அப்படிங்கிறது. மனிதன சமுதாய பிராணி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா, ஒரு மனிதன் தனித்து இயங்க முடியாது. தனித்து வசிக்க முடியாது. வாழ முடியாது. அவன் இந்த சமுதாயத்தோட சேர்ந்து தான் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது, அவன் சமுதாயத்தோட இருக்கிற மனிதர்களோட பழகணும், இயற்கையோட பழகணும். இது எல்லாமே இருக்கு. சமுதாய சூழ்நிலை அப்படிங்கிறது, அவன் வாழ்கின்ற சமுதாய பொருளாதார அரசியல் சூழ்நிலை குறிக்கக்கூடியது. சமுதாய சூழ்நிலையில ஒரு பகுதியான பண்பாட்டு சூழ்நிலை அப்படிங்கிறது, சமுதாய திட்டங்கள், மரபுகள், நம்ம படிக்கிற நூல்கள், நம்மளுடைய பழக்கவழக்கங்கள் இது எல்லாமே சேர்ந்தது. உளவியல் சுற்றுச்சூழல் அப்படின்னும் பொழுது, நம்மளுடைய மென்டலி, பிசிக்கலி நம்மளோட சைக்காலஜிக்கலா இருக்கிற மாற்றங்கள சொல்லக்கூடியது. இத குவிட் லிவின் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, இயற்கை புற சூழலும், சமூக சூழலும் பொதுவானதாக இருக்கும். ஆனா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்களுடைய உளவியல் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி செயல்படுறாங்க. இப்போ ஒரே வீட்ல இருக்கிற மனிதர்கள் கூட ஒரே மாதிரியா இருப்பாங்களா? அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் இதெல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்களுடைய மனநிலை பொறுத்து, அவங்களுடைய உடல்நிலை பொறுத்து, அவங்களுடைய அவங்களுடைய மாற்றங்கள் மாறும். எப்பவும் ஒரே மாதிரி ஒரு மனிதன் இருக்க முடியாது. அப்ப அதுக்கேத்த மாதிரி அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மனிதர்களும் மாறுறாங்க. உயிர்வலி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி உளவியல் சமநிலையை அவர் விளக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தர் அவனுடைய இலக்கை அடையணும் அப்படின்னா, அவனால முடியல அப்படின்னா, எதிர்படுகின்ற தடங்கலைகளையும் கடக்க முடியும். ஒரு ஒரு அச்சீவ் பண்ணணும் லைஃப்ல அப்படின்னா, நமக்கு அந்த அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ, அத சால்வ் பண்றதுக்கான நம்மளால மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ, அத நம்ம செய்யணும். இந்த மாதிரியான போக்கு அவங்களுடைய அனுசரிச்சு போக தன்மையை மேம்படுத்தும். சுற்றுச்சூழல் அமைப்பு பத்தி பார்த்துடலாம். சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படிங்கிறது இயற்பியல் மற்றும் உயிரியல் காரணிகள் ஒரு கூட்டமைப்பு தான். ஏன்னா, நம்ம எப்படி இயற்கையோட இணைஞ்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இயற்கைக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி உளவியல் ரீதியாக நம்ம செயல்படும் பொழுது, நம்மளுடைய மனநிலை எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும். மாறக்கூடிய மனநிலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி சுற்றுச்சூழல் 2 பிரிவியா பிரிக்கலாம் இயற்கை முறையில. அது என்னன்னா, இயற்பியல் சுற்றுச்சூழல். அதாவது உயிரற்ற சுற்றுச்சூழல் 1, உயிரியல் சுற்றுச்சூழல். உயிருள்ள சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சுற்றுச்சூழலே உயிருள்ள சுற்றுச்சூழல் அப்படின்னும், உயிரற்ற சுற்றுச்சூழல் அப்படின்னும் 2 வகை நம்ம பிரிக்கிறோம். இப்போ இயற்பியல் சுற்றுச்சூழல். அதாவது இயற்பியல் சுற்றுச்சூழல் அப்படின்னா என்ன? உயிரற்ற சுற்றுச்சூழல். இந்த உயிரற்ற சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்பியல் சுற்றுச்சூழல்ல அதில் இருக்கிற தன்மைகளை பொறுத்து 3 பிரிவாக பிரிக்கலாம். 1 புவி மேல்பரப்பு. அந்த புவி மேல்பரப்பில் என்ன இருக்குது? நம்ம எல்லாமே பார்க்கக்கூடியது தான். அதாவது நம்மளுடைய பூமி. இந்த பூமி மேல்பரப்பில் என்ன இருக்குது? கல், மண் இது எல்லாமே அடங்கியிருக்கு. அதே மாதிரி நீர்மண்டலம், வளிமண்டலம் இது எல்லாமே அந்த பூமியுடைய மேல்பரப்பில் இருக்குது. உயிரற்ற சுற்றுச்சூழல் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் வரும்? கல், மண் இதெல்லாம் வரும். இது பாறைகள், மண் அடங்கிய பூமியின் கடினமான மேல்பரப்பு, கரிமப் பொருட்கள், கனிமப் பொருட்கள், பெட்ரோலியம், நிலக்கரி இது எல்லாமே கூட அதில் வந்துரும். மண்ணுடைய பங்கு என்ன? மண் இயற்கையின் அடிப்படை மூல ஆதாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
மனிதன் தன்னுடைய உணவுக்காக மண்ணை சார்ந்திருக்கிறான். உண்மதான். ஏன்னா, நம்ம என்ன செய்யணும்னு நெனச்சாலும், அதில மண்ணுல தான் விளைவிக்க முடியும். மண் இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. என்னதான் மருந்து வசதிகள் இருந்தா கூட, ஆர்ட்டிஃபிஷியல் வந்தா கூட, நமக்கு விளைவிக்கிறதுக்கு தேவையானது மண்ணு. அந்த மண் இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நுண்ணுயிர்கள் அதே மாரி நுண்ணுயிர்கள் மண்ல இல்ல அப்டின்னா, விவசாயம் சாத்தியம் கிடையாது. ஏன்னா, அதில இருக்கிற அ தேவையில்லாத நச்சுக்கள அகற்றக்கூடிய தன்மை அந்த நுண்ணுயிர்களுக்கு உண்டு. 1 கிராம் எடையுள்ள வளமான மண்ணுல 200லிருந்து 500 மில்லியன் நுண்ணுயிர்கள் இருக்கு. அடுத்து நீர்மண்டலம் பார்த்துரலாம். இந்த நீர்மண்டலம் அப்படிங்கிறது எதெல்லாம் வரும்? பெருங்கடல்கள், கடல்கள், ஆறுகள், குளம், குட்டை, ஏரி, நிலத்தடி நீரு, மழை நீரு இது எல்லாமே அதில வந்துரும். உலகத்துல இருக்கிற மொத்த நீரினுடைய அளவுல 97% நீர் தான். பெருங்கடல்கள் மற்றும் கடல்கள்ல கூட 2% விழுக்காடு நீர் துருவ பனிமூட்டிகள் மற்றும் பனி ஆறுகள்ல இருக்கு. 1 விழுக்காடு நீரு, நீரோடைகள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள் இதுல நீர்நில மேல்பரப்பு மற்றும் நிலத்தடி நீர் வந்துரும். இதுல 1%. உலகத்துல இருக்கிற மொத்த நன்னீர்களுடைய எடை ஏறத்தாழ எவ்வளோ இருக்கு அப்படின்னா 1400 × 1018 கிலோ இருக்கு. நீர்மண்டலத்துடைய பங்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பண்டைய நாகரிகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அது சிந்து சமவெளி நாகரிகமாக இருக்கட்டும், மெசபடோமிய நாகரிகம் இருக்கட்டும், கிரேக்க நாகரிகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே பண்டைய நாகரிகங்கள் வளர்ச்சியடைந்த பகுதிகள் எல்லாமே அந்த நீர்நிலையை சார்ந்து அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள் தான். இது பார்க்கும் பொழுது ஏன்னா அந்த உயிரினங்கள் வாழ்வதற்கான நீர்நிலைகள் அந்த இடத்துல இருக்கு. ஸோ நீர்நிலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல மனிதர்கள் வசிச்சிருக்காங்க. அவங்களுடைய தேவைக்கு நீர் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக. பெருங்கடல் வடிவத்தில் இருக்கிற நீர் தான் புவியினுடைய வெப்பத்தை மிதப்படுத்துது. வாயுமண்டலம் அல்லது வளிமண்டலம் இதை பற்றி பார்த்துடலாம். நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பல வாயுக்களை வளிமண்டலம் அதுக்குள்ளே வச்சிட்ருக்கு. இப்போ வாயுமண்டலத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அதே மாதிரி நிறைய வாயுக்களும் அடங்கியிருக்கு. பூமியிலிருந்து ஏறத்தாழ 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாயுமண்டலம் அமைஞ்சிருக்கு. இதில் 5 அடுக்குகளை பெற்று வளிமண்டலமாக செயல்படுது. இந்த வளிமண்டலம் 5 அடுக்கு வளிமண்டலம் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் இது எல்லாமே வளிமண்டலத்தில் இருக்கிற 5 பிரிவுகள். முதல்ல ட்ரோசோஸ்பியரை பார்த்துடலாம். இது வாயுமண்டலத்தில் முதல் அடுக்கு. இது பூமியின் மேற்பரப்பில் இருந்து 10லேருந்து 15 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பரவி இருக்கு. இதில் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பம் குறைஞ்சிட்டே போகும். 60 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் குறைஞ்சி வந்துடும். ஸ்ட்ரோபோஸ்பியர் இந்த அடுக்கு பூமியோட மேற்பரப்பிலிருந்து 15லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் காணப்படுது. இந்த அடுக்கின் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. கடைசியாக 80 டிகிரி செல்சியஸை அடைஞ்சிருது. அடுத்து மீசோஸ்பியர். இந்த அடுக்கு பூமியின் மேற்பரப்பிலிருந்து 50லேருந்து 85 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது. இந்த அடுக்கின் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பம் குறைஞ்சிக்கிட்டே போகும். கடைசியாக 80 டிகிரி செல்சியஸை விட கம்மியாக வந்துடுது. தெர்மோஸ்பியர். இந்த அடுக்கு பூமியின் மேல்பரப்பில் இருந்து 85லேருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது. இந்த அடுக்களுடைய வெப்பம் 1000 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கும். அடுத்து எக்ஸோஸ்பியர். இது வாயுமண்டலத்தின் மேல்மட்டத்தில் இருக்கிற அடுக்கு. பூமியின் மேற்பரப்பிலிருந்து 400லேருந்து 2000 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது. வெப்பம் 1000 முதல் 10,000 டிகிரி வரைக்கும் இருக்கும். அடுத்து வளிமண்டலத்துடைய பங்கு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது உலக உயிர்கள் மற்றும் மனிதனுடைய சுவாசத்துக்கு தேவையான ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி வாயுக்களை நமக்கு கொடுக்கறது இந்த வளிமண்டலத்திலிருந்து தான். உலகில் வாழ்கின்ற உயிர்களுக்கு தேவையான மழையை கொடுக்கறது, மூலப்பொருட்களை கொடுக்கறது வளிமண்டலம் தான். உயரிய வளிமண்டலம் பற்றி பார்த்துடலாம். வாயுமண்டலம், நீர்மண்டலம், கல்மண்டலம் ஆகியவற்றில் வாழ்கின்ற தாவர இனங்களையும் கொண்டது தான் உயிரிய மண்டலம் அப்படின்றது. அதாவது உயிரோடு இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் குறிக்கிறது. மிக சிக்கலான அமைப்பை கொண்டது இந்த உயிரிய மண்டலம். இது பல சிறு பிரிவுகளை கொண்டு அடங்கியிருக்கு. இந்த பிரிவுகள் சுழிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லப்படுது. உயிரிய மண்டலம் பல சுழிய தொகுதிகளால் ஆனது. சுழிய தொகுதியில் இருக்கிற அங்கம் சமுதாயம். சமுதாயம் அப்படிங்கிறது உயிர் தொகுதிகளால் ஆனது. சுற்றுச்சூழல் உயிரிய மண்டலம் பல சுழிய துளிகளால் உருவாகுது.
சுழிய தொகுதிகள் அப்படின்னா என்னெல்லாம் வரும் அதில் அப்படின்னு பார்க்கும் பொழுது காடு, குளம், புல்வெளி, பயிர், நிலம் இந்த மாதிரி இயற்கையோடு இணைந்து உயிர் அற்ற பொருட்கள் வந்துடும் இதில். சுற்றுச்சூழல் சீரழிவு ஏற்படுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மனிதர்கள் தான் மேக்சிமம் வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது யார் அப்படின்னா நம்மளுடைய மனிதர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா மனிதர்கள் செய்கின்ற காரியங்கள், அதே மாதிரி ஃபேக்ட்ரிஸில் இருக்கிற கழிவுகள், நம்ம வீட்டுக்குள்ளே சேர்க்கிற குப்பைகள், பிளாஸ்டிக் இது எல்லாமே சேர்ந்து தான் சீரழிவு ஏற்படுறதுக்கு காரணமாக அமையுது. சுற்றுச்சூழல் தரம் அதனால் குறைஞ்சி போயிடுது. வட்டார, தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நிகழ்கின்ற சுற்றுச்சூழல் தரத்தை இது வந்து குறைச்சிடும். அதனால தான் நம்ம சுற்றுச்சூழல் அழிவு அப்படின்றோம். நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்கூல் லெவல்லே அந்த குழந்தைங்களுக்கு சுற்றுச்சூழலை பாதிக்காத முறையில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதும் சொல்லி கொடுத்துட்றோம். சுற்றுச்சூழல் சீரழிவுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயற்கையான மனித குறுக்கீட்டு 3 முக்கிய காரணிகள் ஏற்படுது. எப்படி அப்படின்னா, மக்கள் தொகை பெருக்கம். அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களுடைய தேவைகளும் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது வாங்குகின்ற பொருட்கள் ஜாஸ்தியாகும், உபயோகப்படுத்துகிற பொருட்கள் ஜாஸ்தியாகும். அதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது. இயற்கை வளங்களை அதிக அளவில் சுரண்டுது. இயற்கையாக கிடைக்கிற வளங்களை அதிகமாக சுரண்டுட்டோம்னா அதுக்கடுத்து இயற்கையான முறையில் வளம் கிடைக்கிறது கஷ்டம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீர், நிலக்கரி, பெட்ரோலியம் இது எல்லாமே வந்து அல்ல குறையாது அப்படின்னா கூட அது மறுபடியும் ரீடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி பார்த்துடலாம். மக்கள் தொகை பெருக்கம் மிகுந்த நாடுகளில் மக்கள் தொகுதி பெருக்கத்திற்கும் பொருளாதார தேவைகளுக்கு இடையில் தொடர்பை விரிவாக நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வறுமை அதிகமாக இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியாக வராது. வருமானம் ஜாஸ்தியாக இல்லாதனால தான் அந்த இடத்துல வறுமையாக வருது. அதே மாதிரி நல்ல வருமானம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வறுமை இருக்குது. இது காரணம் என்னென்னா, வறுமை இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்னாகும், வறுமை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும்ல. வருமானம் ஜாஸ்தியாக இருந்தால் தானே அந்த இடத்துல வறுமையே இல்லாமல் இருக்கும். இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாக நம்ம சுரண்டுறதுனால சுற்றுச்சூழல் மாசு ஆகியவற்றுக்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கனிமங்களாக இருந்தாலும் சரி, தண்ணீராக இருந்தாலும் சரி, தேவைப்படும் பொழுது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம்னா வளங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இயற்கை வளங்களை அதிக அளவில் பயன்படுத்துறது, இயற்கை வளங்களை புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட என்னன்னா ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு, புதுப்பிக்க முடியாத வளங்கள் அப்படின்னா இயற்கை வளங்கள்ல இருக்குது. புதுப்பிக்கக்கூடியதை அது எடுத்து அல்ல குறையாது அப்படின்னு தண்ணீரெல்லாம் ஓரளவுக்கு நம்ம நீர் ஊற வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கனிமங்கள் அது மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு முறை வெட்டி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் மறுபடியும் வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். இயற்கையுடைய திருப்பி தாக்கம் அப்படின்றது மெசபடோமிய நாகரிகம் அதுக்கு ஒரு பொருத்தமான வரலாறு. ஏன் அப்படின்னா இயற்கை நாகரிகம் எல்லாமே நீர்நிலைகளை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதில் என்ன ஆகுதுன்னா அங்கேயும் மனிதர்கள் இருக்கிறதுனால அவங்களுடைய பயன்பாடு ஜாஸ்தி இருக்கிறதுனால அசுத்தம் அந்த இடத்துல அதிகமாகுது. அதனால் அழிவை நோக்கி போகக்கூடிய நிலை ஏற்படுது. இப்படி சிறப்பான ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெசபடோமிய நாகரிகம் கூட கிமு 4500 வேளாண்மை செழிப்புற்று இருந்தது. பாலும் தேனும் பாலும் பாயிற நாடு அப்படின்னும் பெயர் பெற்றிருந்தது. இருந்தாலும் நாளடைவில் இதில் என்ன ஆகுதுன்னா மனிதர்களுடைய நாகரிகம் வளர்ச்சியடைந்தால் கூட அதனால் அவங்களுடைய தேவை அதிகமாகி அந்த தேவைக்கு அதிகமாகி அவங்க பயன்படுத்துறது மூலமாக சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படுது. சுற்றுச்சூழல் மாசுபடுதல் இது பயங்கரமான அளவில் பெரும் அச்சுறுத்தலாக வளருது. ஏன்னா மாசுபாடு ஏற்படும் பொழுது அது எல்லாருமே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைஞ்சிடுது. தூய்மையான குடிநீர், கழிப்பிடம் இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் பெருவாரியான மக்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அதே சமயத்தில் வேளாண்மையும் தொழிற்சாலைகளையும் விரைவான வளர்ச்சி அடையிறதும் கிடையாது. சுற்றுச்சூழல் சீரழிவுனால கிடைக்கிற சமூக பொருளாதார பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சுற்றுச்சூழல் சீர்கேடு அடையிறதுனால ஏற்படுகிற சமூக பொருளாதார பாதிப்புகள்
என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பருவநிலைகளும், சீதோஷ்ண நிலைகளும் மாறும். ஏன்னா, இப்ப நெறைய பேரு நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில கூட சொல்லுவாங்க, நம்மளுடைய வயசுல பெரியவங்கள வந்து இப்ப எல்லாமே காலம் மாறி போச்சு. நம்ம நெனைக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி எதுவுமே மழை கூட வர்றதில்ல, வெயில் இருக்கிறதில்ல, பனி வர்றதில்ல, அந்த மாரிலாம் சொல்றாங்கல்ல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுறது அப்படின்றதுனால தான். அது மட்டும் இல்லாம மனிதனுடைய உடல் நலம் பாதிப்படையும். சுற்றுச்சூழல் பாதிப்பு இருந்தாலே மனிதனுடைய உடல் நலமும் பாதிப்படையும். வேளாண் பொருளாதாரம் பாதிக்கப்படும். கிராம பொருளாதாரம் பாதிக்கப்படுறது. பொருள்களுடைய அழிவுக்கு காரணமா அமையுது. அதே மாரி தொழில்துறை பொருளாதாரத்த பாதிச்சிடுது. இப்போ சுற்றுச்சூழல் பாதிப்பு அடையறதுனால எந்தெந்த இடத்துலலாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. சக்தியுள்ள பேரழிவை எல்லைமீறிய செயல்களை குறிக்கிற சொல் பேரிடர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பேரிடரை வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு தரைப்பரப்புல ஏற்படுகின்ற பேராபத்து. நம்ம வந்து மேல இருந்து நம்மளால பார்க்க முடியும் இந்த பேராபத்துக்கள. அது என்னென்ன அப்படின்னா, எரிமலை குமுறல், நிலநடுக்கம், நிலச்சரிவு, சுனாமி இது எல்லாமே வந்து வெளிப்புறமா ஏற்படுது நம்மளால பார்க்க முடியும். அதே மாரி விண்ணில் ஏற்படுகின்றது அப்படின்றது பார்க்கும்பொழுது, புயல், வெள்ளம், வறட்சி, குளிரலைகள், வெப்பலைகள் இதெல்லாமே விண்ணில வர்றது. நிலநடுக்கம். நிலநடுக்கம் அப்படிங்கிறது பூமியினுடைய மேல் பரப்பு பயங்கரமான ஒரு அதிர்வு ஏற்படும். பூமிக்குள்ள இருக்கிற மாற்றங்களால வர்றது அப்படின்னா கூட, அதோட அ அதிர்வு நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஷேக் ஆகுது அப்படின்றது நம்ம ந நடைமுறை வாழ்க்கையில நம்மளுடைய அனுபவத்தில நம்ம அத பார்த்துருக்கோம். பூமிக்கு வெகு ஆழத்தில இருக்கிற பாறை அடுக்குகள் மெதுவாக நகர்ந்துகிட்டே இருக்கும் பொழுது, பாறை அடுக்கு இடையில ஏற்படுகின்ற மோதல்கள் தான் நம்ம என்ன சொல்றோம்? நிலநடுக்கம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா, பூமி வந்து சுத்தி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி சுத்தி வருது அப்படின்ட்டு தெரியும். அப்படி சுத்தி வரும்பொழுது, நம்மளுடைய பூமிக்கு அடியில மலைகள், கடல்கள் இது எல்லாமே இருக்குல்ல. அப்படி இருக்கும் பொழுது, ஒண்ணோடு ஒண்ணு உராயும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நிலநடுக்கம் ஏற்படுது. இப்போ நம்ம பூமியோட மேல் பரல பஸ் எப்படி மோதுதுல்ல, நேருக்கு நேர் போகும்பொழுது, அந்த மாதிரி பூமிக்கு அடியில இருக்கிற அம் பாறைகள் ஒண்ணோடு ஒண்ணு மோதிக்கும் பொழுது தான் நில அதிர்வு ஏற்படுது. அதுதான் வந்து நிலநடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதனால பூமியின் மேல் பரப்பு குலுங்குது. இந்த மாதிரியான வலிமை வாய்ந்த நில அதிர்வுகள்னால பூமி குலுங்குறது தான் நம்ம நிலநடுக்கம் அப்படின்னு சொல்றோம். நிலநடுக்கத்துல இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் முன்னெச்சரிக்கைகள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மரங்கள், கட்டிடங்கள் இல்லாத திறந்த வெளிப்பகுதி நமக்கு போயிடணும். அதே மாரி வீட்டுக்குள்ள மேசையின் கீழ நம்ம பதுங்கிக்கலாம். கதவு நிலைகள்ல கீழ் நின்னுட்டு இடிபாடுகள்ல இருந்து தப்பிச்சிடலாம். நெருக்கமான நெருப்ப வந்து பயன்படுத்தக்கூடாது. நிலநடுக்கம் இருக்கும்பொழுது நம்ம வந்து அந்த நேரம் போய் அவசரத்துக்காக டீயோ, காஃபியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஸ பத்த வைக்கக்கூடாது. நில அதிர்வுகள் ரிக்டர் அளவுகோல்ல கணக்கிடப்படுது. ஏன்னா, ரிக்டர் அளவுகோல் அப்படின்னு சொல்லும்பொழுது 0.4%, 0.9% அப்படின்னு நம்ம சொல்வோம்ல. அந்த மாதிரி ரிக்டர் அளவுகோல் முறையில தான் நிலநடுக்கத்த மெஷர் பண்றது. அடுத்து சுனாமி. சுனாமி ஏற்படுற விதம் எப்படின்னா, அடிக்கடி நிலநடுக்கத்துக்கு ஆட்படுகின்ற ஜப்பான்ல பயன்படுத்தக்கூடிய சொல்லு தான் சுனாமி அப்படிங்கிறது. நிலநடுக்கம் அங்க தான் அடிக்கடி ஏற்படும். சுனாமி அப்படிங்கிறது எந்த வார்த்தை அப்படின்னும் பொழுது ஜப்பானுடைய வார்த்தை தான் சுனாமி அப்படிங்கிறது. சுனாமிக்கான விரிவாக்கம் பார்க்கும் பொழுது, அப்படிங்கிறது துறைமுகத்தையும், நாமி அப்படிங்கிறது அலைகளுடைய தாக்கத்தையும் சொல்லக்கூடியது. நிலநடுக்கத்தினாலேயோ, கடலுக்கடில எரிகின்ற குமுறல் ஏற்படுறதுனாலயோ ராட்சச அலைகள் உருவாகி தொலைதூர கடற்படை பகுதிகளை தாக்கி பேரழிவை ஏற்படுத்துது. இதுதான் நம்ம வந்து சுனாமி அப்படின்னு சொல்றோம். சுனாமி அலைகள் வந்து மணிக்கு 700 முதல் 800 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடியது. 20லிருந்து 30 மீட்டர் வரைக்கும் எழும்பக்கூடியது. அதாவது நம்ம சுனாமி வந்து 2004ல வந்ததுல்ல. அப்படி பார்க்கும்பொழுது பெரிய பெரிய அலைகளா இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா 20லேருந்து 30 மீட்டர் உயரம் வரைக்கும் போகக்கூடிய தன்மை உடையது இந்த சுனாமி. அடுத்து நிலச்சரிவு. நிலச்சரிவு எப்படி ஏற்படுது? மலை பிரதேசங்கள், பாறைகள், அதனுடைய துகள்கள் புவியீர்ப்பு விசையினால பாதிக்கப்படும் பொழுது நிலச்சரிவு ஏற்படுது. அதே மாதிரி நிலச்சரிவு எந்த இடத்துல அதிகமாக ஏற்படும் அப்படின்னா, கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி மலை பிரதேச பகுதிகளில் தான் நிலச்சரிவு அதிகமாக ஏற்படும். அந்த இடத்துல இருக்கக்கூட மண்ணு கூட ஸ்ட்ராங்காக இருக்காது. இங்கே இருக்கிற மாதிரி மண் வந்து கடினத்தன்மை இல்லாமல் இருக்கும். அதனால தான் அடிக்கடி அந்த இடத்துல நிலச்சரிவு ஏற்படுது. தமிழ்நாட்டில உதகமண்டலம், கொடைக்கானல், ஏற்காடு பகுதிகளில் அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படுது. நிலச்சரிவுனால உயிர் சேதமும், கட்டிடங்கள், சாலைகள் இதெல்லாமே வந்து டேமேஜ் ஆகுது. நிலச்சரிவுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நில அதிர்வும் தொடர்ந்து மிக அதிகமாக மழை வர்றதுனால நிலச்சரிவு ஏற்படுது. ஏன்னா அந்த மண் வந்து ஈரம் ஆயிடுதுல்ல. ஈரம் ஆயிடுறதுனால நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
சரிவான பகுதிகளில் மேற்புறத்தில் பெரிய கட்டடங்களை கட்டுறதுனால அழுத்தத்தினால் நிலச்சரிவு ஏற்படுறது. மண் அரிப்பின் காரணமாக நிலத்தின் அடிவாரம் தேயும் பொழுது காலி இடம் ஏற்படுது. அந்த காலி இடங்களை நோக்கி பாறைகள் சரியும் பொழுது நிலச்சரிவு ஏற்படுது. மனித செயல்களால் ஏற்படுகின்ற நிலச்சரிவுகளை தடுக்கிற நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மலை பிரதேசங்களில் சரிவான பகுதிகளில் நம்ம கட்டிடங்கள் கட்டக்கூடாது. அப்படி கட்டும் பொழுது நிலச்சரிவு வரும்பொழுது அந்த கட்டிடமும் வந்து டேமேஜ் ஆகிடும். சரிவான பகுதிகளுக்கு கீழே பலமான தடுப்பு சுவர் வந்து வைக்கணும். அந்த மாதிரி வைக்கும் பொழுது நிலநடுக்கம் வரதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிவுகளை வந்து கருங்கற்களை கொண்டு எல்லாத்தையுமே வந்து பலப்படுத்தணும். அடுத்து வெள்ளம், இதை பார்த்துடலாம். கடலோர பகுதிகள்லையும் ஆற்றுப்பகுதிகளிலும் நீர் புகுந்து மூழ்கடிக்கிறது தான் நம்ம வெள்ளம் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணம் சொல்லணும்னா 2015 சுனாமி வரும்பொழுது இது சுனாமி அதிகமான மழை வரும்பொழுது எப்படி வந்து நம்ம சென்னை நகரமே நம்ம நிறைய டிவிலையும் நியூஸ்லலாம் காமிச்சாங்க. ஒரு போட்டை வச்சு அங்கேருந்து வர்ற மாதிரி தான் இருந்தது. அப்போது அதோட நீர்மட்டம் அதிகமாகிடுறது. கடலோர பகுதிகளில் வெள்ளம் ஏற்படுது. ஆற்று வெள்ளம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதிகமாக மழை வந்துச்சுன்னா ஆற்று வெள்ளத்தில் ஏற்படும். இப்போ அந்த பிரிட்ஜிலெல்லாம் கூட தண்ணி அதிகமாகி போகிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆறு உற்பத்தி ஆகிற இடங்களில் பனிப்பாறைகள் அதிக அளவில் உருகுது. ஆறுகளின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற அணைகள் வந்து உடைஞ்சு போகுது. நதியோர கரைகளில் மண் அரிப்பினால் உடைப்பு ஏற்பட்டு ஆற்று நீர் ஊருக்குள்ள புகுந்துடுது. ஆற்றோர மண் சரிவுகள் ஏற்படுறதுனாலையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, எதுக்காக நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம ஸ்கூல்ஸ்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு எதுக்காக சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அதை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் அதை சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து ஸ்கூல்லேயே குழந்தைங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்போட நோக்கத்தை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி இயற்கை அமைப்பில் ஏற்படுகின்ற உயிர் தொகுதிகளில் மேலாண்மை மற்றும் புறக்காரணிகளின் சமநிலையை வந்து ஏற்படுத்துகிறோம். இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்திய அரசு சட்டங்கள், நிறைய கருத்தரங்குகள், அதே மாதிரி மீட்டிங்கு, அதே மாதிரி ஸ்கூல்ஸில் புக்ஸில் வந்து ஒரு சிலபஸ் வைஸாக கொண்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்காங்க. இந்தியாவில் இயற்றப்பட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்கள் எந்தெந்த வருஷம் எந்தெந்த மாதிரி சட்டங்கள் போட்டிருக்காங்க அப்படின்னா, 1847 இந்திய மீன்பிடி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 1919 நச்சு சட்டம், 1923 இந்திய பிராய்லர் சட்டம், 1927 இந்திய வனச்சட்டம், 1954 உணவு கலப்பட தடுப்பு சட்டம், 1956 நதி வாரிய சட்டம், 1986 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், 2010 பசுமை தீர்ப்பாய சட்டம். இந்த மாதிரி நம்மளுடைய அரசாங்கம் அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. சுற்றுச்சூழல் கல்வி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது, சுற்றுச்சூழல் கல்வி அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டாக எல்லா இடத்துலையுமே வந்து சிலபஸில் கொண்டு வர்றது. இது பல துறைகளை வந்து ஒருங்கிணைச்சு கற்கின்ற செயல்முறை. அதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு தேவையான அறிவு, மனப்பான்மை, திறன்கள் இது எல்லாமே மாணவர்களுக்கு அந்த ஸ்கூல் பருவத்திலேருந்தே கொடுக்கறது. சுற்றுச்சூழல் கல்வியின் பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மனிதனும் தன்னுடைய இயற்கையான மற்றும் தன்னால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழலோடு கொண்டிருக்கிற தொடர்பை பற்றி தொடர்பு மற்றும் மக்கள் தொகை மாசுபடுதல் தேவையான எல்லாத்தையுமே வந்து சொல்கிறது. கற்றல் சூழ்நிலைகளில் கற்பித்தல் அணுகுமுறையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சுற்றுச்சூழல் கல்வி அப்படிங்கிறது பதற்றப்பட்ட கற்றல் சூழ்நிலைகளை பயன்படுத்தும் மாதிரி செயல் வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சுற்றுச்சூழல் தீர்க்கிற திறன் எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்றது, மனிதன் தன்னால் இயற்கையான உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் கொண்டுள்ள தொடர்பை பற்றிய தொடர்பு அப்படிங்கிறது மக்கள் தொகை மாசுபாடு, அதுக்கு தேவையான வழிமுறைகள் இதெல்லாமே வந்து செய்யக்கூடியது. சுற்றுச்சூழல் கல்வியுடைய இம்பார்ட்டன்ஸு, சுற்றுச்சூழல் கல்வி அப்படிங்கிறது பள்ளி கல்வி நிலையில், முன்பள்ளி கல்வி நிலையிலும் தொடக்க கல்வி நிலையிலும் சொல்கிறது. அதே மாதிரி முன்கல்வி நிலை அப்படிங்கிறது தன் தூய்மை, சுற்றுச்சூழல், சுகாதாரம் இது மாதிரியான ஒரு ஜென்ரல் வியூ கொடுக்கறது. தொடக்க நிலை அப்படின்றது
சுற்றுச்சூழல் கருத்து அதிகமாகுது. அதான் ஸ்டார்ட்டிங்கில அத பத்தி கம்மியா சொல்றது. ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்பொழுது சுற்றுச்சூழல பத்தி அதிகமா சொல்லிக்கிட்டே போறது. இதுவரைக்கும் சுற்றுச்சூழல் அப்டின்னா என்ன? சுற்றுச்சூழல் நம்ம எப்படி பாதுகாக்கிறது? பிஎட்ல ரெக்கார்ட்ல சுற்றுச்சூழல் ரெக்கார்ட் எப்படி எழுதுறது? இத பத்தியெல்லாம் பார்த்துருக்கோம்.